சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 69வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 69வது பாடல். இட்டாசனத்தில் இரவு பகல் அற்றிடத்தில் முட்டாது இருக்க அருள் முற்றுந்தா அட்டாங்க யோகம் தா நீங்கி ஒழியா சிவானந்த ஆகம் தா. சொக்கநாத. அழகான ஒரு பாடல், விண்ணப்ப பாடல் தான் இன்று நமது சிந்தனைக்கு பெருமான் நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கின்றார். அதாவது சொக்கநாத பெருமான் நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விண்ணப்பம் தான் நாம் இங்கே கேட்குறது. நாம் உலகியல்ல என்னென்னமோ கேட்குறோம். அதாவது நம்மளுக்கு படிப்பு வேணும், வேலை வேணும், நல்ல வாழ்க்கை துணை வேணும், குழந்தைங்க வேணும், அப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் பேர பிள்ளைங்க வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், என்னென்னமோ கேட்குறோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இந்த ஆன்ம முன்னேற்றத்துக்கு ஏதாவது கேட்குறோமான்னா கேட்குறது இல்லையே. அதுதான் இந்த 69வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து. நாம் பெருமான் கிட்ட போய் நின்றுட்டு என்ன கேட்கணும் அப்படின்னா, இட்டாசனத்தில் இரவு பகல் அற்றிடத்தில் முட்டாது இருக்க அருள் முற்றும் தான். இரவு பகல் அற்ற இடத்துல, இரவு அப்படின்னாக்க ஆணவம் நிறைந்திருக்கிறது, பகல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாம் இப்போ இருக்கிற சகலம். அப்போ இது ரெண்டுமே இல்லாமல், கேவல நிலை இல்லாமல், சகல நிலை இல்லாமல், இந்த ரெண்டும் இல்லாத ஒரு இடம் அப்படின்னாக்க அது பெருமான் கிட்ட. அதாவது பிறப்பு இறப்பு அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கிட்டோன்னா, பிறப்பு இறப்பு அற்ற இடம் அது எது அப்படின்னா பெருமானுடைய திருவடி. அதை எனக்கு கொடு சாமி. அதுவும் எப்படி? முட்டாது இருக்க அருள் தான். அருள் எப்படி தரணும்? நீ முழுமையாக தரணும். ஏன் முழுமையாக தரணும் அப்படின்னு கேட்டால், நம்ம அருளாளர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பாருங்கள். ஏதோ ஒரு காரணம் பற்றி மீண்டும் நமது அருளாளர்களை பூமிக்கு பெருமான் அனுப்புகிறாரு. ஆனால் அந்த மாதிரி எனக்கு வேண்டாம் சாமி, உன்னுடைய அருள் முற்றும் எனக்கு கொடு. திருப்பி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மறுபடியும் நான் பிறவி எடுக்கக்கூடாது, அதற்கான அருள் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்கள், அட்டாங்க யோகம் கொடு. எனக்கு நீ என்ன கொடுக்கணும் அப்படின்னா, அட்டாங்க யோகம் என்று சொல்லப்படுகின்ற 8 யோக நிலைகளை எனக்கு கொடு. இது நமக்கு திருமந்திரத்தில் நாம் ஏற்கனவே இதை பார்த்துருக்குறோம். 8 நிலைகள். உடல் பயிற்சியிலேருந்து, மூச்சு பயிற்சியில் இருந்து, மன சுத்தத்தில் இருந்து எல்லாத்தையும் எனக்கு கொடு. இப்படி கொடுத்தா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உடம்பும் மனமும் சுத்தமாகும். அப்போ அந்த மாதிரி ஒரு உடலை எனக்கு கொடுக்க போறியா அப்படின்னா, வேணாம் சாமி, எனக்கு அப்படிலாம் வேணாம், சிவானந்த ஆகம் தான். எனக்கு இந்த உடல், இந்த மாயையினால் ஆன உடல் வேண்டாம் எனக்கு. ஆனால் உன்னுடைய திருவடியிலேயே எப்போதும் இருக்கக்கூடிய ஒளி உடம்பை எனக்கு கொடு அப்படின்னு வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விண்ணப்ப பாடல். நாம் இன்றைக்கி எல்லாருமே பெருமானுடைய திருவடியில் வைக்க வேண்டிய விண்ணப்ப பாடல். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இரவு பகல் அற்ற இடத்தில், பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு இடத்துல என்னை வச்சு மனக்கட்டுப்பாடும் உடல் கட்டுப்பாடும் எனக்கு கொடுத்து, உன் திருவடியிலேயே இருக்கக்கூடிய, நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு உடம்பையும் எனக்கு கொடு அப்படின்னு பெருமானுடைய திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய அற்புதமான விண்ணப்ப பாடல். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.